அருளை தேடிய பயணம் பார்ட் 11. இப்போ நம்ம திருவதிகை வீரட்டானத்திலிருந்து ஒரு 47 நிமிஷத்தில் 32 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சித்தி வளாக திருமாளிகைக்கு வந்திருக்கிறோம். என் வாழ்க்கையின் இலக்க ராகவேந்திரர் சுவாமி காமிச்சாருன்னா, இலக்குக்கான பாதையை ஸ்ரீ அரபிந்தோ வகுத்தாருன்னா, பாதையில் நான் என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜரை கடைபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தது யாருன்னா எங்கள் ஐயா வள்ளலார் தான். வள்ளலார் சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகள். இவரை பற்றி நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத தான் இந்த தடவை உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் கூட நான் ஷேர் பண்ணக்கூடிய இந்த விஷயம் உங்களோட அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கும். 2005 ஸ்ரீ அரவிந்தோ ஆசிரமத்துக்குள்ளே என்டர் ஆனவுடனே என்னோட மீரம்மா, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அடுத்த ஸ்டேட்டஸ்க்கு நீ ட்ராவல் பண்ணுறதுக்கு தேவையான டிசிப்ளினை உனக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு குரு இருக்காரு. அந்த குரு கிட்ட நான் உன்னை அனுப்ப போகிறேன். அந்த குரு கிட்ட நீ கற்றுக்கிறதுக்கு மெயின் ரூல் என்ன தெரியுமா? நீ நான்வெஜ்ஜஸ் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணணும். நாங்கள் எப்படி இருக்கும், சங்கரா மீன் குழம்பையும் வஜ்ர மீன் வறுவலையும் சாப்பிட்டு போன பிரியா கிட்ட இப்படி ஒரு அதிர்ச்சி தகவலை சொன்னா, ஆனால் கூட நான் நோ சொல்லலை. கடவுள்கிட்ட நீங்கள் நோவே சொல்ல முடியாது. அந்த இறை சன்னிதானத்தில் எஸ் தான். அவங்களே நம்மளை மாற்றிடுவாங்க. அது போல தான் மீராமாவும் என்னை பியூர் வெஜிடேரியனாக மாற்றிட்டாங்க. வெஜிடேரியனாக மாறின உடனே வள்ளலாரை பற்றி தெரிஞ்சவங்களோட சேர்ந்து வடலூர், மருதூர், சித்தி வளாக திருமாளிகை இதெல்லாம் எப்படி போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் மட்டும் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு மேட்சிங்காக இயரிங்கு, செயின், பேங்கிள்ஸ், பர்ஃபெக்ட் காஸ்டியூமில் ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு மாதிரி ரெடியாகி சித்தி வளாக திருமாளிகைக்குள்ளே போயாச்சு. அமைதியாக நான் மட்டும் கண்ணை மூடி உள்ளே போகிறேன். ஆழ்ந்து போகும்பொழுது ஒரு குரல், இப்படி காட்சி பொருளாக வர தேவையில்லைன்னு. அந்த ஆர்டரை கேட்ட உடனே கண்ணை திறந்து பார்க்குறேன். ஒரு பையன் வந்து மஞ்சள் கலர் புக்கை கொடுக்குறான். யாருப்பா அந்த புக்கை கொடுத்ததுன்னு, வெளியே இருக்கிறவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு. வெளியே போய் பார்த்தா ஒருத்தர் இருந்தார். யாருங்க நீங்கள், எதுக்கு இந்த புக்கை எனக்கு கொடுத்தீங்கன்னு இங்கிலீஷில் அகவலை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த புத்தகத்தை கொடுக்கணும்னு எனக்கு ஐயா சொன்னார். அதனால தான் தம்பிக்கிட்ட கொடுத்து அனுப்புனேன்னாரு. படிக்க தானே வந்திருக்கீங்க, படிக்கிறதுக்கு பாட புத்தகம் இல்லாமல் எப்படிமா படிப்பீங்கன்னாரு. அப்படி கொஞ்சம் மிரண்டு தான் போயிட்டேன். இவ்வளோதானா புத்தகம் அப்படின்னு கேட்டேன். இல்லை, 5 திருமுறை தான் கொடுத்துருக்கேன், இன்னும் 6ஆம் திருமுறை உரைநடையெல்லாம் இருக்குன்னாரு. ஏன் உங்கள் ஐயா கொடுக்க சொன்னார், மொத்தமாக எல்லா புக்கையும் சேர்த்து கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு. இப்போ தானே கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக கொடுப்பாருன்னாரு. எனக்கு ஒரு சந்தேகம்னு. என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, எதுவாக இருந்தாலும் ஐயா கிட்ட கேளுங்க. யாருக்கிட்டையும் எந்த சந்தேகத்தையும் கேட்காம மனசார உள்ளே போங்க, உங்களுக்கு ஐயாவே உறுதுணையாக இருப்பாருன்னாரு. உங்கள் ஐயா சொன்னதில் சந்தேகம் வந்தா சரி கேளுங்கன்னாரு. காட்சி பொருளாக வராதுன்னு சொன்னாரு. எதுக்கு அப்படி சொன்னாருன்னு, பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் வந்து தனிச்சு தெரியுறீங்க, அப்போ எல்லாரும் உங்களை பார்க்குற மாதிரி இருக்குது, எல்லாரோடைய காட்சிக்கு நீங்கள் பொருளாக மாறினதுனால சொல்லியிருப்பாருன்னாரு. அன்னையிலேருந்து இண்டிபெண்டன்ஸ் டேவை தவிர என்றைக்குமே பிரியா ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதே கிடையாது. இந்த மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்த ஐயா அடுத்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டு வச்சுருந்தார். அதை அடுத்த காணொலியில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன்.